ஜெகநாதர் கோவிலின் சாவி தமிழ்நாட்டில் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்த கருத்து தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ராமர் கோவிலின் சாவி தன்னிடம் உள்ளதாகவும் பைத்தியக்காரனிடம் நாட்டை கொடுத்துவிட்டு பேசாதீர்கள் என செய்தியாளர்களிடம் கொந்தளித்துள்ளார். சரங்கு சோரி எல்லாம் பேசிட்டு நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்க ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்லை, நாங்க இந்தியன் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க யாரும் இந்தியன் இல்லை. இப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்க அங்க ஆளக்கூடாது. எங்க மாநிலத்தை 60 வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்பேன். நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளலை இன்னும் ஆளலை. அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை. ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறிய நீ. அப்ப 60 வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம். அதுவே ஆகாது. ஐயோ, பாசிசம், சாவனிசம், இன வெறி, வெறுப்பு அரசியல், இதெல்லாம் பேசினே வேற. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல. என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள், அருமை அன்பிய தம்பி. இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரி சி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, டீல இடத்து பிரவுடு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க. ஒரிசால இன்னும் அவன் முதலமைச்சர் ஆகலை, எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல. இதை நல்ல ஆண் மக்களா, நீங்க வீர மக்களாக இருந்தா, பெரும் தலைவர், நேர்மையான தலைவராக இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும். எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க. நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தார். ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டில் தான் இருக்கு. தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க. வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியக்காரன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.